குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 23/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:17. திதி இன்று அதிகாலை 12:15 வரை சதுர்த்தி. அதன் பின்பு 9:54 வரை பஞ்சமி. இன்றைக்கி பாருங்கள், சதுர்த்தியும் இருக்குது, பஞ்சமியும் இருக்குது, சஷ்டியும் இருக்குது. இது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, 3 திதியும் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு சிறப்பு. இன்றைக்கி அது ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம். முக்குண வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல் இது. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முருகரையும் வராகியும் வணங்குவது சிறப்பை தரும் இன்றைக்கி. அதே மாதிரி நட்சத்திரம் 11:49 வரை கிருத்திகை இரவு. பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாம யோகம் மாலை 3:03 வரை விஷ்கம்பம். அதன் பின்பு பிரீத்தி. கரணம் பார்த்திங்கன்னா இரவு 9:54 வரை பாலவ கரணம். அதன் பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 11:49 வரை மரண யோகம் இருக்குது. அதன் பின்பு அமிர்த யோகம் இருக்குது. இன்று முழுவதும் மரண யோகம் இருக்குது. சுப வேலைகளை தவிர்ப்பது நல்லது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதே மாதிரி நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 11:49 வரை சித்திரை. அதன் பின்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. துளாராசி. இன்றைய தினம் கிருத்திகையும் சேர்ந்து இணைந்து வருவதால் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதாவது இந்த கிருத்திகையில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த கிருத்திகை பிறந்த பின்பு தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தால் சொந்த வீடு அமையும். இது அனுபவமான ஒரு பரிகாரம். இது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், சனி பகவான், சுக்கிர பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், அதே போல் கும்பத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் கிருத்திகை. கிருத்திகை அப்படின்னா முருகர் வழிபாடு. முருகர் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருத்திகை பிறந்த பின்பு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடாது. அது ஒரு 10 மணி 10:30 மணிக்கா நீங்கள் நல்லா ஒரு எண்ணெயை வச்சுட்டு தேய்ச்சி குளித்தால் சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லி குளித்தால் நிச்சயமாக அமைகின்ற ஒரு வாய்ப்பை இந்த முருகப்பெருமான் தருவார். கண்டிப்பாக தருவார். இன்றைக்கி கிருத்திகை அப்படின்றதுனால 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வெத்தலை தீபம் கூட ஏற்றலாம், அது தப்பு கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரத்திற்கான ஒரு பரிகார கோவில். அதை பற்றி நம்ம சொல்லப்போ இப்போ லக்ன ரீதியாக நம்ம திருமண தடை சொன்னோம். அதே மாதிரி இந்த 27 நட்சத்திரத்துக்கான கோவில்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக போட்டு ஒரு கிளாஸை போட்டு எடுத்து அதில் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி வேண்டாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரே விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன். அதனால் 27 நட்சத்திரத்துக்கான ஒரு கோவில்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலையும் வெற்றி காணணும்,
உடல் ரீதியாக நோய் நொடிகள் விலகணும், வேலையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கணும், வேலையில் வெற்றி கொடுக்கணும், அதே போல் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு இருக்குது. அது எங்கே இருக்குன்னா திருவாரூரில் திருத்துறைப்பூண்டி அப்படின்ற ஊரில் இது இருக்குது. இங்கே சென்று வந்தால் நீங்கள் அடிக்கடி போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாலே பிணிகள் தீரும். மருந்தீஸ்வரர் அப்படின்னாலே நமக்கு மறுபிறவியை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் இது. பிணிகள் தீரக்கூடிய ஒரு கோவில். அதனால் எழுதி வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி இங்கே சென்று வந்தால் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் அக்னீஸ்வரர். அக்னீஸ்வரர் அப்படின்றது சிவன் கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னா நல்லாடை அப்படின்ற ஊரில் மயிலாடுதுறையில் இருக்குது. மயிலாடுதுறையில் நல்லாடை அப்படின்ற ஒரு ஊரில் இந்த அக்னீஸ்வரர் இருக்கார். இதெல்லாம் நான் சொல்கிற கோவில்லாம் பார்த்திங்கன்னா பழங்காலத்து கோவில்கள். பழங்காலத்து கோவில்கள் அப்படின்னு சொன்னால் 1500 வருஷம் 2000 வருஷத்து கோவில்கள், 1000 வருஷத்து கோவில்கள். இதெல்லாம் இங்கே சென்று வந்தாலே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதே மயிலாடுதுறையில் கஞ்சா நகரம் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த இடத்துல காத்திர சுந்தரேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை தரும். அர்ச்சனை பண்ணணும். எங்கே போனாலும் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். எந்த கோயிலுக்கு போனாலும் தீபத்தை ஏற்றுங்க. ஏன் இதை தீபத்தை ஏற்றணும்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த தீபச்சுடர் எப்படி ஒரு வெளிச்சத்தை காட்டுதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை காட்டக்கூடியது தான் இந்த தீபங்கள். அதனால் தீபம் ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். நாளைய தினம் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஊர் எந்த கோவில் அப்படின்றத பார்க்கலாம். இது பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே போயிட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் நிறைய சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீங்க. வஞ்சனையான சிந்தனைகளை குறைத்து கொள்வது நன்மையை தரும். அதே சமயத்தில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வாத திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள் சிந்தனை செய்வதில் ரொம்ப கவனத்தோடு சிந்தனை செய்து அதனை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பாக இருக்கும். பயணங்களால் விரயங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சொத்து சார்ந்த பிரச்சனைகள், அதில் ஒரு செயல்பாட்டில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தரும். வியாபாரத்தில் நயமான பேச்சுக்களால் நன்மைகள் ஏற்படும். அலுவலகத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை. நினைத்த சில வேலையில் போராட்டங்கள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படும். அதே சமயத்தில் செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. விவசாய துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுங்கள், சிறப்பாக இருக்கும். சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. புதுவிதமான ஒரு அணிகலன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு சாதகமான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்கார செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும், அதே மாதிரி வியாபாரத்தில் மேன்மை, வியாபாரத்தில் லாபங்களும், தொழிலில் ஒரு முன்னேற்றமும், அனுபவ முடிவுகளால் அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனத்தை வைங்க. மனை சார்ந்த செயல்களில் ஆதாயம் ஏற்படும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். முன் யோசனை இன்றி எதையும் செயல்பாடு செய்யுங்க. முன் யோசனையோடு எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை யோசனையோடு செய்தால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி விவசாய துறைகளில் உங்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாகவும், வெற்றி நிறைந்த நாளாகவும், தொழிலில் ஒரு மேன்மை, வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களின் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு வெற்றி தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை, புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வாக்குறுதி கொடுப்பதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய ராசிக்குள்ளாரியே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தலைவலி சம்மந்தப்பட்டது இது மாதிரிலாம் இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் மருத்துவ ரீதியாக சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது நன்மையை தரும். அதே மாதிரி திறமைகளை வெளிப்படுத்துங்க. கூட்டாளிகளும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும், மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட வடதிசை, அதிர்ஷ்ட 8 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காக புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான செலவுகள்லாம் ஏற்படும். அரசு சார்ந்த செயல்களில் கவனம் தேவை. வெளிவட்டாரங்களில் மாறுபட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். எதிர்பாராத சில பொறுப்புகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். வாடிக்கையாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் நிதானம் இன்னைக்கு தேவை. இன்றைய நாள் எதை செய்தாலும் உறுதியோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 9 அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் புதிய அனுபவத்தை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து போங்க, புரிதல் இருக்கணும்.
அதே மாதிரி புதிய வேலை தேடுபவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடினீங்கன்னா வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஓடும். வாக்குறுதி கொடுக்காதீங்க. கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. எந்த வேலை செய்தாலும் நிதானத்தோடு செய்வது மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் நன்றாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வணங்க வேண்டியது விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கிட்டு செல்லுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயம் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தோடு உங்கள் செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எதை செய்தாலும் நிதானத்தோடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சுகம் நிறைந்த ஒரு நாள், சுகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்க. நெருக்கமானவர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. பயணங்களால் அனுகூலம் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. மனதில் நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். வழக்கு சார்ந்த விஷயத்தில் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் பணியோடு எதையும் செய்யுங்கள், ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழிலும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டம் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவையான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தன வரவு சிறப்பாக இருக்க. எடுத்த வேலை முடிக்கின்ற ஒரு தருணம் இருக்கும். வியாபாரத்தில் நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீங்க இன்றைக்கி. அதே மாதிரி தந்தை வழியில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி குறித்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். சிற்றின்ப செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தன வரவு சிறப்பாக இன்றைக்கி இருக்கின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசயம் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி அதிகரிக்கின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனத்தோடு செய்யுங்க. அதே மாதிரி வங்கிகளை எதிர்பார்த்த உதவிகரம்லாம் கிடைக்கும். சமூக பணிகளில் ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை இது தரும். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பான சூழல்லாம் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரத்தில் ரொம்ப இன்றைக்கி கவனம் தேவை. இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை இன்றைக்கி பார்த்துக்கோங்க. பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்.
குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவியிடையே புரிதல் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை சம்பந்தப்பட்ட ஒரு அலைச்சல்கள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வெளி வட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். வியாபாரத்தில் இன்றைக்கி வரவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். முயற்சி திருவினையாக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ஆனால் உணவு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆனால் கார உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். புதிய நபர்களால் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வீடு மனை விற்பனையில் லாபங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி போட்டி பந்தயம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாகவும் மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி புதிய ஒரு நபர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இன்றைய நாள் தன வரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் லாபகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் இன்றைக்கி ஏற்படும். அதனால் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.